அடுத்து சித்திர புதுமை போல அப்படின்னு சொன்னால் அழகு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சிவபூஜையில் கரடி போலனா ஒரு தேவையில்லாத வரவை தான் நம்ம அப்படி சொல்லுவோம், சிவபூஜையில் கரடி போல. அடுத்து சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தால் போல அப்படின்னு பார்த்தோன்னா தேவையில்லாத ஒரு செயல் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து சேற்றில் பிறந்த செந்தாமரை போல அப்படின்னு சொன்னால் உயர்வு. சேற்றில் ஒரு தாமரை மலர்றதுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உயர்வு அப்படின்னு சொல்கிறதா இதுக்கு அர்த்தம். அடுத்து சொன்னதும் சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு சொன்னால் அறிவு இல்லாமல் நான் சொல்கிறதையே நீ திருப்பி சொல்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சுயமாக யோசித்து சொல்ல மாட்டாத ஒரு தன்மை இருக்கும்ல, ஸோ அதுதான் அறிவு இல்லாமை. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருடனை தேள் கொட்டியது போல அப்படின்னு சொன்னால் வேதனை தண்டனை. அதாவது ஒரு திருடனை திருட வந்த இடத்துல அவனுக்கு தேள் கொட்டிடுச்சுன்னா அதை அவனால் கத்தவும் முடியாது, வெளிப்படுத்தவும் முடியாதுல்ல. ஸோ அது அவன்